இந்த ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப கேட்கறதுனால மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சைல்டு அபியூஸ் இது வந்து ரீசன்ட் டேஸ்ல ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில வந்து ஒரு பேரண்டிங் சரியில்லாம இருக்கிறதும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லாம இருக்கிறதும், அவங்க வளர்ந்த விதம் சரியில்லாம இருக்கிறது மட்டும்தான் காரணமா இருக்கு. இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா எங்க பார்த்தாலுமே நிறைய சைல்டு அபியூஸ், நிறைய ஹாரஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எதனால வருதுன்னு பாக்குறப்போ அவங்களுக்கு அடிப்படையிலேயே வந்து செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இல்லாம இருக்கு. குழந்தைங்க படிக்கும் போதே இப்பெல்லாம் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து பசங்களுக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு பெண் கிட்ட எப்படி பழகுங்கிற ஒரு விஷயத்த பேரண்டிங்ல இருந்து, டீச்சர்ஸ் கிட்ட இருந்து எல்லாமே அவங்க கத்துக்க ஆரம்பிக்கணும். முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நிறைய மாரல் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லாம இருக்கிறதுனால உங்களுக்கு ஒழுக்கம்ங்கிற விஷயம் ரொம்பவே கம்மியா இருக்கு. இதை தாண்டி உங்க கூட இருக்கிறவங்க பழகுறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து போறாங்கன்னா கூட தடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிப்படுத்துறது நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட கடமை. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது தண்டனை வந்து ரொம்ப சிவியரா இருந்தா அடுத்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம யாருமே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகக்கூடாது, நம்ம சம்பந்தப்பட்டவங்களும் இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறத ரெசல்யூஷனாவே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.